ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குயிக் அப்டேட். ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் 3க்கு மேலே சார்ஜபிள். ஸோ இதை வந்து இன்னும் நான் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுலேயும் இன்னும் வெளியே வரல. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் போயிருந்தேன் ஒரு என்கொயரிக்காக. ஸோ அப்போ அங்கே மேனேஜர் சொன்னார், இது மாதிரி நியூவாக ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் முன்னே வந்து 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா பேங்க்லேயும் ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து 3 டிரான்சாக்ஷன் மேலே நீங்கள் வெதர் டெபாசிட்டோ வித்ட்ரா பண்ணிங்களோ ஏடிஎம்லேருந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஒரே டிரான்சாக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா, சேலரி பீப்புள் எடுத்துகிட்டு யூ ஜஸ்ட் காசாக யூஸ் பண்ணிவிடுங்க. ஐ திங்க் தட்ஸ் தி பெஸ்ட். ஏன்னா இப்போ எல்லாமே சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ another that's a very important update. இது ஆன்லைனில் ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருந்தது, ட்ரான்ஸ்ஃபர். அது ஐசிஐசிஐயில் இருக்குது. ஐமொபைல் யூஸ் பண்ணுறாங்க. முன்னே ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணால் சார்ஜபிள் இருந்தது. இப்போது ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணால் சார்ஜஸ் கிடையாது. அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் கூகுள் பே மாதிரி இம்மிடியேட்டாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ இம்மிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். முன்னெல்லாம் நான் அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டாங்க 200 ருபீஸோ. எனி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அது சார்ஜ் ஆகிடும். பட் இந்த வாட்டி ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகாது. அதே போல் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்ன்னு இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்வலி இட் வில் டேக் அரவுண்ட் 24 hours. பட் ஐசிஐசிஐ பேங்க்கில் அந்த மேனேஜர் சொன்னார், இப்போ சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால 45 minutesல கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி ஆர் ஆர்டிஜிஎஸ்ன்ற ஆப்ஷன். தேர் ஆர் 2 things. ஐஎம்பிஎஸ் இல்லாட்டி நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸ்ன்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஐஎம்பிஎஸ் இமீடியட்டாக போயிடும். ஸோ அது வந்து 31st டுடே வரைக்கும் சார்ஜஸ் இருக்குது. பட் from 1st August IMPS is not going to be charged. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், rather than using Google Pay, உங்கள் ஐமொபைல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு யாருக்காவது காசு அனுப்பணுன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி சேவ் பண்ணிங்க. இட் வில் டேக் அரவுண்ட் ஒரு மேபி 1 hour or some 30 minutes to save that person's information, account information. அதை ஆட் பண்ணி வச்சிங்கன்னா என்னைக்காவது நீங்கள் அவங்களுக்கு காசு அனுப்பினா டக்குன்னு ஐஎம்பிஎஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் you will not be charged if you're using ICICI account. So maybe I think even other bank also will be having that. So 1st August வந்து IMPS யூஸ் பண்ணுங்க. It's not chargeable. So in that way you can save money. Even Google Pay they are charging, I think, but I'm not sure. But August 1st இந்த 3 transaction மேலே பண்ணிங்கன்னா you will be charged. So அதை பார்த்துங்க. So that's what I wanted to inform. Thank you friends. Bye.